से 70 साल पहले एटम बमों का नाम निशान नहीं था। இன்றிலிருந்து 70 வருடங்களுக்கு முன்னால் அணுகுண்டுவின் பெயர் அடையாளம் கூட இல்லாமல் இருந்தது. क्योंकि 70 साल पहले भगवान ही नहीं आया हुआ था। ஏனென்றால் 70 வருடங்களுக்கு முன்னால் பகவானும் கூட வராமல் இருந்தார். 70 साल के अंदर ही ये एटमिक एनर्जी भयंकर बारूद तैयार हो गई। இந்த 70 வருடங்களுக்குள் தான் அணுகுண்டுவின் அந்த பயங்கரமான அந்த குண்டுகள் உருவாக ஆரம்பித்தது. इस एटमिक एनर्जी से सारी दुनिया का ध्वंस होगा। இந்த அட்டமிக் எனர்ஜியினால் முழு உலகமும் துவம்சமாகும். सबको अपने शरीर छोड़ने पड़ेंगे। அனைவருக்கும் தங்களுடைய சரீரத்தை விட வேண்டியிருக்கும். कौन बचेंगे? யார் பிழைத்திருப்பார்கள்? वो बचेंगे அவர்கள்தான் பிழைப்பார்கள். जिन्होंने याद की युक्ति सीखी होगी। யார் நினைவினுடைய சக்தியை கற்றுக்கொண்டிருப்பவர்களோ. भगवान बाप की गहरी याद में ऐसी तल्लीनता हो जाए, நினைவினுடைய யுக்தியை யார் கற்றிருப்பார்களோ, பகவானுடைய நினைவு அந்த அளவுக்கு அவர்கள் மூழ்கியிருப்பார்கள் நினைவில். जो श्वास प्रश्वास लेना भी भूल जाए, அவர்கள் மூச்சை எடுப்பது மற்றும் விடுவதே மறந்து விடுவார்கள். एटमिक विस्फोट उनको असर ही नहीं करेंगे। அணுகுண்டு வெடிப்பு அவர்களுக்கு தாக்கம் ஏற்படுத்தாது. जो बदबू फैलेगी, எந்தெந்த துர்நாற்றம் பரவுமோ वो उनको प्रभावित नहीं करेगी। அவர்களை பிரபாவிதப்படுத்தாது. बाकी जिन्होंने उस योग की राजयोग की प्रक्रिया को नहीं सीखा होगा, யார் அந்த யோகத்தை மற்றும் ராஜயோகத்தின் வழிமுறையை யார் கற்றுக்கொள்ளவில்லையோ उनको तो जबरियन शरीर छोड़ना ही पड़ेगा। அவர்களுக்கு வலுக்கட்டாயமாக சரீரத்தை விட வேண்டியிருக்கும். हाय हाय करके शरीर छोड़ेंगे ஐயோ ஐயோ என்று சரீரத்தை விடுவார்கள். और अंत मते तो अनेक जन्मों के लिए गति बन जाएगी। பிறகு கடைசி அந்தமத்தே கடைசி நிலை பல ஜன்மங்களுக்கு அந்த நிலையே ஆகிவிடும். आने वाली जो दुनिया है मारा मारी की, வரக்கூடிய உலகத்தில் அடித்துக் கொள்வார்கள். अभी भी टेंशन लगातार बढ़ते चले जा रही है। இப்போதும் தொடர்ந்து டென்ஷன் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. वो टेंशन अपने को अटेंशन रखने के लिए யார் தங்களை அந்த அட்டென்ஷனில் வைத்துக் கொள்வதற்காக परमात्मा बाप हमको ये आकर के तरीका बताते हैं। பரமாத்மா தந்தை அவர்களுக்கு வழியை சொல்கிறார். कि आत्मिक स्थिति में स्थित होकर के रहो, ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருங்கள். उससे अखंड शांति मिलेगी। இதன் மூலமாக கண்டனமாகாத சாந்தி கிடைக்கும். अखंड विश्वास पैदा होगा, அகண்ட விஸ்வாஸ் நம்பிக்கை உருவாகும். विल पावर आएगी, வில் பவர் வரும். स्थितियों परिस्थितियों समस्याओं சூழ்நிலைகள் பிரச்சனைகள் से मुकाबला करने की ताकत आएगी। அதில் அவர்களுக்கு எதிர்கொள்வதற்கான சக்தி கிடைக்கும். इतनी शक्ति पैदा होती है कंसंट्रेशन से, இந்த அளவுக்கு சக்தி கான்சென்ட்ரேஷனால் அவர்களுக்கு வரும். இந்த சக்தி कि सारी दुनिया एक तरफ हो जाए முழு உலகம் ஒரு பக்கமாக ஆகிவிட்டாலும் और एक आत्मा जो आत्म स्थिति में स्थित है, जिसका गीता में गायन है, ஒரு ஆத்மா இன்னொரு பக்கமாக இருந்து கொண்டு எது போல கீதையில் சொல்லப்பட்டிருக்கு, स्वरूपनिष्ठ சொரூபனிஷ்ட, वो एक तरफ हो जाए அவர் ஒரு பக்கமாக ஆகிவிட்டாலும் तो सारी दुनिया का मुकाबला करने की विल पावर उसमें पैदा हो सकती है। இப்போ அந்த
அந்த ஆத்மீக ஸ்திதியில் எதிர்கொள்வதற்கான அந்த சக்தி உருவாகிவிடும்.